அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஒரு துளி இந்திரியத்திலிருந்தே மனிதன் படைக்கப்பட்டான். 1450 வருடங்களுக்கு முன் மனித படைப்பை பற்றி குர்ஆன் கூறுகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال له صاحبه وهو يحاوره أكفرت بالذي خلقك من تراب ثم من نطفة ثم سواك رجلا لكن هو الله ربي ولا أشرك بربي أحدا. மண்ணிலிருந்தும் பின் ஒரு துளி நுத்ஃபாவிலிருந்தும் அதாவது இந்திரியத்திலிருந்தும் படைத்து பின்பு உன்னை சரியான மனிதனாக ஆக்கினானே, அவனையா நீ நிராகரிக்கின்றாய் என்று அவனிடம் கேட்டான். ஆனால் நான் உறுதி சொல்கிறேன், அல்லாஹ் அவன்தான் என் இறைவனாவான். என் இறைவனுக்கு நான் யாரையும் இணை வைக்க மாட்டேன். அல் குர்ஆன் அத்தியாயம் 18 வசனங்கள் 37-38. இந்த இறைவசனத்தில் மனித படைப்பை பற்றி ஏக இறைவனான அல்லாஹ் எப்படி விவரிக்கின்றான் என்பதை பார்ப்பதற்கு முன்னால் கருவியலை பற்றி ஆய்வு செய்த அறிஞர்கள் சரியான முடிவு சொல்ல முடியாமல் எப்படி திணறியிருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். 1651 ஆண்டு டாக்டர் வில்லியம் ஹார்வே என்ற ஆராய்ச்சியாளர் தான் முதலாக கருவியல் பற்றிய ஆராய்ச்சிகளில் ஈடுபடுறாரு. இந்த ஆராய்ச்சியின் முதற்கட்டமாக ஒரு கோழியின் கருவை ஆய்வு செய்கிறாரு. இதற்கு சாதாரண லென்ஸ்களை பயன்படுத்துறாரு. கூடுதலாக ஒரு மானுடைய கருவையும் ஆய்வு செய்கிறாரு. ஆனா கரு ஆரம்பத்திலிருந்து எப்படி படிப்படியாக வளர்ச்சி அடையுது என்பதை கண்டறிவதில் இருந்த சிரமங்களினாலையும் நவீன உபகரணங்கள் இல்லாததினாலையும் கரு என்பது கருப்பையில் இருந்து சுரக்கின்ற ஒன்று என்பதாக அறிவிக்கிறாரு. 1672 டாக்டர் ரீனர் டி கிராஃப் என்ற அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் என்று பிற்காலத்தில் சொல்லப்பட்டது. இவர் கற்பமுற்றிருக்கும் முயல்களுடைய கருப்பைகளை ஆய்வு செய்கிறார். ஆய்வின் முடிவாக கரு என்பது ஓவரியிலிருந்து சுரக்கப்பட்டவைகளால் உருவானது என்று அறிவிக்கிறார். ரீனர் டி கிராஃப் ஆய்வின் போது பார்த்த மிகச்சிறிய திசுக்களை பற்றி சொல்வதாக இருந்தால் அது பிளாஸ்டோசிஸ்டில் இருந்த சில குழிகள்தான். ஓவரியை பற்றியும் பிளாஸ்டோசிஸ்டை பற்றியும் கிராஃபியன் ஃபாலிகல்ஸை பற்றியும் இந்த சிறிய வீடியோவில் விரிவாக சொல்ல முடியாது என்பதனால் அடுத்த ஆய்வுகளை பார்ப்போம். 1675 ஆண்டு டாக்டர் மார்சிலோ மால்பிகி என்ற அறிஞர் கோழியின் முட்டையில் உள்ள கருவை கண்டறிகிறார். இந்த முட்டைகள் கருத்தரிக்க வேண்டிய தேவையில்லை என்று நினைச்சாரு. மேலும் முட்டைக்குள்ள ஒரு உயிருள்ள பொருள் இருப்பதாகவும் அது எந்தவித கருவியல் படித்தரங்களும் இல்லாமல் தானாக வளரும் என்ற தன் யூகத்தை ஆய்வு முடிவாக வெளியிட்டார். 1677 டாக்டர் ஹேன் மற்றும் லியூவன் ஹூக் என்ற அறிஞர்கள் சேர்ந்து அப்போதிருந்த நவீன மைக்ரோஸ்கோப்புகளின் உதவி கொண்டு ஆணுடைய விந்தை கண்டறிகிறாங்க. ஆனா கருத்தரிப்பதில் ஆணுடைய விந்து எந்த அளவு முக்கியமானது என்பதையும் அதன் பங்களிப்புகளையும் கண்டுபிடிக்க தவறிவிடுறாங்க. ஆணுடைய விந்துக்குள்ள ஒரு சின்ன மனித உயிரினம் இருப்பதாகவும் அது தாயின் கருவறையில் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் என்பதாகவும் அதற்கு எந்தவித கரு வளர்ச்சி படித்தரங்களும் தேவையில்லை என்ற நகைச்சுவையான கருத்தை தங்களின் ஆய்வு முடிவாக தெரிவிச்சாங்க. 1759 டாக்டர் வோல்ஃப் என்ற அறிஞர் கரு பழைய சதைப்பிண்டத்திலிருந்து உருவானது என்றும் அது முழுமையான மனித தோற்றத்தில் இருக்கவில்லை என்றும் தெரிவித்தார். 1775 இதுவரை உள்ள எல்லா கருத்து வேறுபாடுகளையும் முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக நாய்களை தன்னுடைய ஆய்வுகளுக்கு உட்படுத்திய டாக்டர் ஸ்பெலன்சென்னி கருத்தரிப்பதில் ஆணுடைய விந்தணுவின் பங்களிப்பை கண்டறிந்து சொன்னார். விந்து கண்டுபிடிக்கப்பட்டு 150 வருடம் கழித்து 1827 ஆண்டுல டாக்டர் வான் பேர் நாயின் ஓவரியிலிருந்து சினை முட்டையை கண்டறிந்தார். 1839 ஆண்டு ஸ்லைடன் மற்றும் ஷ்வான் என்ற அறிஞர்கள் சேர்ந்து கரு என்பது ஆணின் விந்தணுவும் பெண்ணின் சினை முட்டையும் சேரும்போது உண்டாகிறது என்ற தகவலை கண்டுபிடிச்சாங்க. கண்ணியமான சகோதர சகோதரிகளே, மனித கரு உருவாக்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியாமல் அறிஞர்கள் எப்படி குழம்பியிருந்தார்கள், எப்படி குழப்பியிருந்தார்கள் என்பது நான் இதுவரை சொன்ன தகவல்களின் மூலம் தெளிவாகியிருக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. மனித கரு உருவாக்கத்தை பற்றி
ஏக இறைவனான அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் எப்படி விவரிக்கிறான் என்பதை சற்று விரிவாக பார்ப்போம். நாம ஆரம்பத்துல பார்த்த இறைவசனத்துல ஒரு துளி நுத்ஃபாவிலிருந்து மனிதனை படைத்ததாக இறைவன் சொல்லி காட்டுகிறான். நுத்ஃபா என்றால் விந்து அல்லது இந்திரியம் என்று அர்த்தம். நுத்ஃபா என்பது ஒரு சிறு அளவிலான நீர் அல்லது ஒரு கோப்பையை முழுவதுமாக கீழே கவிழ்த்து காலியாக்கிய பின்னர் அதுல தங்கியிருக்கக்கூடிய ஒரு சொட்டு நீர் என்று பொருள்படும். மனிதன் நுத்ஃபாவிலிருந்து படைக்கப்பட்டுள்ளான் என்பது குர்ஆன்ல கிட்டத்தட்ட 10 இடங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த வசனங்கள் என்ன என்பதை பார்ப்போம். 16வது அத்தியாயம் 4வது வசனம், 18வது அத்தியாயம் 37வது வசனம், 22வது அத்தியாயம் 5வது வசனம், 23வது அத்தியாயம் 13வது வசனம், 35வது அத்தியாயம் 11வது வசனம், 36வது அத்தியாயம் 77வது வசனம், 40வது அத்தியாயம் 67வது வசனம், 53வது அத்தியாயம் 46வது வசனம், 76வது அத்தியாயம் 2வது வசனம், 80வது அத்தியாயம் 19வது வசனம். ஆணின் விந்துல சராசரியாக 30 லட்சம் உயிரணுக்கள் இருக்கு. அதுல ஒன்னு மட்டும்தான் பெண்ணின் சினை முட்டைய கருக்குள்ள செய்ய தேவைப்படுது. அதாவது 30 லட்சத்துல ஒரு பங்கு மட்டுமே தேவைப்படுது. இப்படி சொல்வதாக இருந்தால் பெண்ணின் சினை முட்டைய கருத்தரிக்க செய்ய 0.000003% விந்து உயிரணுவே போதுமானதாக இருக்கும். பெண்ணின் கருமுட்டையை கருத்தரிக்க செய்யும் விந்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதியான விந்தின் சத்தான பொருளை பற்றி திருக்குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ثم جعل نسله من سلالة من ماء مهين. பிறகு நழுவும் அற்ப துளியாகிய இந்திரிய சத்திலிருந்து அவனுடைய சந்ததியை உண்டாக்கினான். அத்தியாயம் 32 வசனம் 8. சுலாலா என்னும் அரபி சொல்லுக்கு சத்தும் சாராம்சமும் நிறைந்த ஒரு பொருள் அல்லது ஒரு முழுமையான தொகுதியில உள்ள மிகச்சிறந்த பகுதின்னு அர்த்தம். பெண்ணின் சினை முட்டைய கருத்தரிக்க செய்ய லட்சக்கணக்கான விந்து உயிரணுக்கள் இருந்து ஒரே ஒரு விந்து உயிரணு மட்டுமே பெண்ணின் கருமுட்டையை உடைத்துக் கொண்டு ஊடுருவி செல்லும். இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட விந்து உயிரணுவத்தான் ஸ்பெர்மட்டசோன் என்று ஆங்கிலத்தில் நாம சொல்லுகிறோம். லட்சக்கணக்கான உயிரணுக்கள் இருந்து கருமுட்டைக்குள்ள ஊடுருவி செல்லும் அந்த ஒரு உயிரணுவையே குர்ஆன் கூறும் சுலாலா என்ற சொல் சுட்டி காட்டுது. ஒரு திரவத்திலிருந்து மென்மையாக வெளியே எடுக்கப்படும் செயலையும் சுலாலா எனும் சொல் குறிப்பிடும். இந்த திரவம் கேமெட்ஸ் எனப்படும் உற்பத்தி உயிரணுக்களை உள்ளடக்கியுள்ள ஆண் பெண் உற்பத்தி திரவங்களையும் குறிக்கும். ஆகவே பெண்ணின் கருமுட்டையும் ஆணின் விந்தணுவும் அவற்றின் சுற்றுச்சூழலிலிருந்து மென்மையான முறையில் வெளியே பிரித்தெடுக்கப்பட்டு கரு வளர்ச்சியின் செயலாக்கத்தில் கொண்டு வரப்பட்டு விடுது. ஆணின் விந்தணுவும் பெண்ணின் கருமுட்டையும் கலந்து கலப்பு இந்திரிய துளியாக உருவகம் பெறுகின்றது. இதனை பற்றி அல்லாஹு தாலா தன்னுடைய இறைவேதத்தில் சொல்லுகின்ற பொழுது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா خلقنال إنسان من نطفة أمشاج نبتليه فجعلناه سميعا بصيرا. பின்னர் ஆண் பெண் கலப்பான இந்திரிய துளியிலிருந்து நிச்சயமாக மனிதனை நாமே படைத்தோம். அவனை நாம் சோதிப்பதற்காக அவனை கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினோம். அத்தியாயம் 76 வசனம் 2. நுத்ஃபத்துன் அம்ஷாஜ் என்ற இந்த அரபு சொல்லுக்கு ஒன்று கலந்த நீர்த்துளி என்று அர்த்தம். திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சில பேர் இப்படி ஒரு கருத்தை சொன்னாங்க. அதாவது கலப்பு இந்திரிய துளினா ஆண் அல்லது பெண்ணுடைய இந்திரிய துளின்னு அர்த்தம். ஆண் பெண் உற்பத்தி உயிரணுக்கள் ஒன்று கலந்த பின்னாடியும் ஜைகோட் நுத்ஃபாவுடைய நிலையிலேயே தங்கியிருக்கும். ஜைகோட் அப்படின்னா ஆணின் விந்தணுவும் பெண்ணின் கருமுட்டையும் ஒன்று சேர்ந்து உருவாகக்கூடிய உயிரணுவுக்கு கூறப்படுது. இதனையே இந்த இறைவசனத்துல நுத்ஃபத்துன் அம்ஷாஜ் என்று அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான். மனித உடலோட பல்வேறு சுரப்பிகளிலிருந்து வெளியாகக்கூடிய பல்வேறு சுரப்புகளை கொண்டதாக அமையக்கூடிய விந்து துளியை கூட இந்த கலப்பு இந்திரிய துளி குறிக்கும். எனவேதான்
நுத்ஃபத்துன் அம்ஷாஜ் என்பது ஆண் பெண் உற்பத்தி உயிரணுக்களை குறிக்கும் ஒரு மிக நுண்ணிய அளவை கொண்ட கலப்பு இந்திரிய துளியாகவும் சுற்றி சூழ்ந்துள்ள திரவங்களின் ஒரு பகுதியாகவும் இருக்கின்றது. அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க இதுவரைக்கும் நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அறிவியல் மேதையான அரிஸ்டாட்டிலுடைய காலத்திலிருந்து 19ஆம் நூற்றாண்டு வரை மனித கருவியலை பற்றி அறிஞர்கள் பெரும் குழப்பத்திலேயே இருந்தாங்க. ஆனா 7ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பத்திலேயே ஏக இறைவனான அல்லாஹ் கருவியல் சம்பந்தமான உண்மைகளை தன்னுடைய வசனங்களின் மூலம் தெளிவுபடுத்திட்டான். குர்ஆன் இறைவேதம் என்பதற்கு இதைவிட வேற என்ன அத்தாட்சி நமக்கு வேணும்? சரி, முடிவாக இப்ப இதனுடைய முடிவுரைக்கு நம்ம வருவோம். நம்ம ஆரம்பத்துல பார்த்த இறைவசனத்துல இறை நம்பிக்கையுள்ள ஒருவர் தன்னிடம் தர்க்கம் செய்த இறை நம்பிக்கை இல்லாதவர்கிட்ட எப்படி இறைவனை அறிமுகப்படுத்தினார் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மண்ணிலிருந்தும் பின் ஒரு துளி நுத்ஃபாவிலிருந்து படைத்து பின்பு உன்னை சரியான மனிதனாக ஆக்கினானே, அவனையா நீ நிராகரிக்கின்றாய் என்று அவனிடம் கேட்டார். ஆனால் நான் உறுதி சொல்லுகிறேன், அல்லாஹ் அவன்தான் என் இறைவனாவான். என் இறைவனுக்கு நான் யாரையும் இணையாக்க மாட்டேன். அத்தியாயம் 18 வசனங்கள் 37-38. எப்படி இந்த இறை நம்பிக்கையாளர் அல்லாஹுவை அறிமுகப்படுத்தினாரோ அதே போல நாமளும் மற்ற மக்களுக்கு அல்லாஹுடைய வல்லமைகளையும் அத்தாட்சிகளையும் சொல்லி அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவோம். மேலும் இந்த சமூகத்தை இணை வைப்பிலிருந்து மீட்டெடுப்போம். அழைப்பு பணியை நம் வாழ்வின் ஒரு அங்கமாக நினைத்து, உயிரின் ஒரு பகுதியாக நினைத்து, கடைசி மூச்சு வரை மக்களை சத்தியத்தின் பக்கம் அழைப்போம். யா அல்லாஹ், எங்களுக்கு நேர்வழியையும் அதில் ஸ்திரத்தன்மையையும் தந்தருள்வாயாக. ஆமீன். لا إله لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله.